இந்தியாவில் மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கத்தால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேர்தல் அறிக்கை என்ன அப்படின்னு சொன்னால் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் தான். இந்த ஒரு திட்டத்தை பல மக்கள் ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு நடக்கும் பொழுது அது இந்தியா முழுக்க ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடக்கும். அதனால பல்வேறு காசுகளையும் பல்வேறு நேரத்தையும் பல்வேறு விஷயங்களையும் நம்மளால மிச்சம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு இருந்தாலும் மற்றொரு பக்கம் எதிர்கட்சியினராக இருக்கக்கூடியவங்க அரசியல் விமர்சகர்களாக இருக்கக்கூடிய பல நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த மாதிரி நடத்துறது ஜனநாயக படுகொலையா போயிடும், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை எப்பவுமே நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விமர்சனங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ ஒரு பக்கம் இந்த திட்டத்தை ஆதரிக்கிறாங்க, மறுபக்கம் இந்த திட்டத்தை எதிர்க்கிறாங்க. அப்போ இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கண்ணோட்டம் என்ன அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. தேர்தலில் கடந்த 10 ஆண்டுகளாக ஒரே கட்சியா இருக்கக்கூடிய பாஜக கட்சி 10 ஆண்டுகளாக இந்தியாவில் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்க. எப்படியாவது இந்த கட்சியை இந்த ஆட்சியில இருந்து நீக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியினும் அரசியல் விமர்சகர்களும் பல்வேறு முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக இந்த ஆண்டு நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அலைகளையும் முன்னெடுக்கக்கூடிய வேலைகளை எதிர்கட்சியினர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு நடுவில் கேரளாவில் ஒரு பட்டன் அழுத்தினா 2 வாட்டி பாஜகவுக்கு வாக்களிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளால் பல்வேறு விமர்சனங்கள், இவிஎம் மிஷின் மூலமாக பல மோசடிகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளையும் எதிர்கட்சிகள் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துறது இந்தியாவில் சாத்தியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தியம் இல்லாததுக்கான சூழல் தான் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நாடாக இருக்குது. 140 கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு, உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை வாழக்கூடிய ஒரு நாடாகவும் இருக்குது. இந்த நாட்டில் நடக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஆட்சியாளர்களையும், அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேர்தல். இந்த தேர்தலை கூட இந்திய அரசாங்கத்தால் ஒரே கட்டமாக நடத்த முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க 7 கட்டங்களாக பிரித்து தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலையே நடத்துகிறாங்க. இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவிஎம் மிஷின் குறைபாடு இருக்குது, பாதுகாப்பு குறைபாடு இருக்குது, காவல்துறை அதிகாரிகள் பற்றாக்குறை இருக்குது. இதனால் ஒரே நாளில் இந்த பாராளுமன்ற தேர்தலை நடத்த முடியல. அதனால தான் 7 கட்டங்களாக பிரித்து எல்லா இடத்துலையுமே நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் வெறும் 39 தொகுதிகள் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த தேர்தலை ஒரே நாளில் ஒரே கட்டமாக நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையம் மேற்கு வங்க மாநிலத்தில் வெறும் 42 தொகுதிகள்லாம் இருக்கு. ஆனால் அதை 7 கட்டங்களாக பிரித்து நடத்துறதை பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு மேற்கு வங்கத்தில் இருக்காது. தமிழ்நாட்டில் கட்டுக்கோப்பாக நடத்திட முடியும், ஆனால் மேற்கு வங்கத்தில் அந்த மாதிரி கட்டுக்கோப்பாக நடத்திட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு காரணங்களை சொல்றாங்க. திருப்பி வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பாதுகாப்பு சரியாக கொடுக்க முடியாது, இவிஎம் மிஷின் பற்றாக்குறை இருக்கு, அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகள் பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்போ இந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இதை முழுமையாக செயல்படுத்த முடியுமா அப்படின்னு சொன்னால் செயல்படுத்துறதுல பல்வேறு சிக்கல் இருக்க தான் செய்யுது. இதுக்கு முன்னாடி கூட பல்வேறு திட்டங்கள் பாஜக அரசாங்கத்தால் சொல்லப்பட்டது. உதாரணத்துக்கு பொருளாதார நிபுணர்கள் எவ்வளவோ சொன்னதுக்கு அப்புறமும், எவ்வளவோ அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்த வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் 1000 ரூபா நோட்டை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1000, 500 ரூபா நோட்டை ஒழிச்சதா இருக்கட்டும். அதே போல ஜிஎஸ்டி சட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னா அதனால எத்தனையோ நபர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் சொன்னதுக்கு அப்புறமும் அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தனால எத்தனையோ சிறு தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகள் பாதிக்கப்பட்டதா இருக்கட்டும். அந்த மாதிரியான வரிசையில தான் ஒருவேளை ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும்னு சொன்னா அதே போல வரிசையில இந்த திட்டத்தின் மூலமாகவும் பல மக்கள் பாதிக்கப்படுவாங்க. தேர்தல் சரியான முறையில் நடக்காம போறதுக்கான அதிக சூழல் இருக்கும், இவிஎம் மிஷின் பற்றாக்குறை இருக்கும், அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகளால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது, மிஷின்களை கொண்டு போய் வைக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு கூட நம்மளால ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கு கீழே ஒரே நாளில் தேர்தல் நடந்துச்சுன்னா இந்த பாதுகாப்பு குறைபாடுலாம் ஏற்படும். அதனால தேர்தல் ஒரு நியாயமான முறையில் நடக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்கட்சிகளால் பல்வேறு வாதங்கள் வைக்கப்படுது. அப்ப அந்த அடிப்படையில் இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வரதுல பல்வேறு சிக்கல்கள் இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுல உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருக்கு, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் இல்ல நீங்க சொல்ற மாதிரி கிடையாது, இப்படி வச்சா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்மளால மாற்றி அமைக்க முடியும், இந்த குறைபாடுகள் எல்லாம் நம்மளால நீக்கிற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் அதை தாராளமா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.